பேடசந்தூர் அருகே பத்மகிரி பாபாவின் 7ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் பால்குடம் எடுத்து வந்த பக்தர்கள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள கருமலை பகுதியில் ஆதி கோரக்கநாதர் மௌனகுரு சித்தர் ஸ்ரீ பத்மகிரி பாபா சமாதி உள்ளது. இங்கு 7ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நேற்று தொடங்கியது. நேற்று மாலை 3 மணி அளவில் குட்டம் சுக்காம்பட்டி விநாயகர் கோவிலில் இருந்து திரு ஆபரண பெட்டி மற்றும் கலசம் சமாதிக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் பின்னர் மாலை 6 மணிக்கு மகா கணபதி ஹோமம், சப்த கன்னிமார் பூஜை, கருப்பர் மகா பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இன்று ருத்ர ஹோமம், மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகளுடன் அபிஷேகம் நடைபெற்றது. இன்று சமாதி வளாகத்தில் உள்ள சங்கிலி கருப்பசாமிக்கு சிறப்பு பூஜைகளும், சமாதி மூல விக்கிரக திருமஞ்சன பூஜை மற்றும் செண்டை மேளம் முழங்க தீப ஆராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 200 பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பத்மகிரி பாபா ஜீவ சமாதியில் வழிபாடு செய்து அதே வளாகத்தில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அதன் பின்னர் காலை முதல் இரவு வரை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த குரு பூஜை விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு பரிசோதனைகள் செய்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. இந்த குரு பூஜை விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த குரு பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை பத்மகிரி பாபா அறக்கட்டளை, கருமலை கந்தன் ஃபவுண்டேஷன்ஸ் நிர்வாகி சரவணகுமார் மேற்கொண்டார்.